எல்லாருக்கும் ஆசைன்னு ஒன்று இருக்கும், கனவுன்னு ஒன்று இருக்கும். அஜித் சாருக்கு கனவு பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் பெருசாக வர்றது தான். ஆசையாக இருந்தது சினிமாவில் பெருசாக சோபிக்கணும் அப்படின்றது. ஆசை எப்பவுமே கனவை விட ஒரு படி கீழே தானே. இதை இங்கே தெளிவாக பார்க்க முடியுங்க. அஜித் சாரோட படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தா கூட அவர் இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டார். ஆனால் ரேஸ் ட்ராக்கில் போடியம் ஃபினிஷ் மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மனுஷனோட சந்தோஷத்தை வார்த்தைகளை சொல்லி விவரிக்க முடியாது. ஸோ ரேசிங் அப்படின்றது அந்த மனுஷனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்குன்றத ஒரு முறையும் ட்ராக்கில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் கடைசியாக P2 போடியம் ஃபினிஷ்லாம் பண்ணாங்களே, அப்போலாம் என்ன மூமெண்ட்டு. ஸோ ரேசிங்காக தான் இதுக்கப்புறம் அந்த மனுஷனோட ஒட்டுமொத்த வாழ்நாள் அர்ப்பணிக்க போகிறாருன்ற மாதிரி தான் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உணர்த்துது. நல்லா இருக்குல்ல. EPS அவர்கள் அஜித் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி இதை ADMKல இருக்கவங்க தான் கிரியேட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த ஒரு ஆசை இருக்கும்ல, யோசிச்சு பாருங்கண்ணா. இந்த எலெக்ஷனில் அதிமுகவுக்கு அஜித் அவர்கள் ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் வெளியே வந்துருந்துச்சு அப்படின்னா அது அதிமுக ஓட் பேங்க்கில் ஓரளவுக்காச்சும் ஓட் ஷேரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கோல. நான் ப்ரோ நடிகரை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர்களை அந்தளவுக்கு உயர்த்தி பார்த்துட்ருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆகச்சிறந்த சான்றதுக்கு. நம்மளை வழி நடத்துகிற லீடராக கூட சினிமா நடிகர்களை பல பேரும் பார்க்குறாங்க. இதில் ஃபெயிலியர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமா நடிகர்கள் அரசியல்கள் வந்து. ஆனால் சக்ஸஸ் பண்ணவங்க இருக்காங்களா மேசிவாக, அவங்க தான் இன்னும் பல பேருக்கும் முன்னுதாரணமாக இருந்துகிட்ருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க முடியுது. என்னை கேட்டிங்கன்னா இருட்டு கொட்டகைக்குள்ளே தலைவரை தேடக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கும். அதான் தேட்டருக்குள்ளே உட்காந்து இவங்க தான் நம்மளை ஆளுநரை முடிவு பண்ணுறது. ஆனால் அதையும் தாண்டி 1-2 பேர் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனை வாய்ப்பு கிடச்சி மக்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சினிமா கலைஞர்கள் அரசியல் வரலாம் போல இருக்கேன் அப்படின்ற பேச்சும் இங்கே பெருசாக அடிபட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்று விட்டால் ஒன்று, இதில் நம்ம எதுவுமே முடிவுக்கு வர முடியாது. இப்படி ஒரு கிரியேஷனை பயங்கரமாக எல்லாம் ஷேர் பண்ணி போட்டிருக்காங்களா, யாரு கண்டா. ஃப்யூச்சரில் அதிமுக சார்ந்து அஜித் அவர்கள் ஏதாவது ஒரு நிலைப்பாடை அறிவிச்சாங்க அப்படின்னா அது அரசியல் தகதை பெருசாக ஏற்படுத்தலாம். பார்ப்போம் இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. EPS அவர்களும் சொன்னாலே அடுத்து இவரோட முகம் ஞாபகத்தை வந்துடும்ல, எம்ஜிஆர் அவர்கள். சாமியார்களில் நடந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்ல இது போல் ஒரு விஷயம். ஆனால் பசங்களோட ஸ்கில்லு வேறு லெவலுங்க. எந்த அளவுக்கு எதை கனக்கச்சிதமாக பண்ண முடியுன்றதை பசங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.